திருவண்ணாமலை மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கி வரும் இயற்கை அழகு கொஞ்சம் ஜவ்வாது மலையில் தற்போது பருவமழை பெய்த நிலையில் இயற்கை எழிலுடன் மிக ரம்மியமாக அழகான முறையில் வனப்பகுதி முழுவதும் பச்சை பசுல் என்று காட்சியளித்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது ஜவ்வாது மலையில் உள்ள ஜமுனாமுத்தூர் பகுதியில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா கோடை விழா நேற்று முதல் நடைபெற்று வருகிறது. கோடை விழாவை காண்பதற்கும் ஜவ்வாது மலையில் கொட்டி வரும் பீமன் நீர்வீழ்ச்சி அழகை ரசிப்பதற்காகவும் திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்களும் பல கல்லூரி மாணவ மாணவிகளும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளும் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக இயற்கை அழகு மிஞ்சும் வகையில் குற்றால சாரல் விழும் அளவிற்கு பீமன் நீர்வீழ்ச்சி சாரல் அழகாக விழுந்து வருவதால் பீமன் நீர்வீழ்ச்சியை காண்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் தற்போது அங்கு குவிந்து வருகின்றனர். குறிப்பாக பீமன் நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டி வரும் இந்த அழகை ரசிப்பதற்காகவும் பீமன் நீர்வீழ்ச்சியில் ஏராளமானோர் பொதுமக்கள் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் குடும்பமாக கூட்டமாக தற்போது இந்த பீமன் நீர்வீழ்ச்சியில் குளித்து வருவதால் மேலும் அந்த பீமன் நீர்வீழ்ச்சியை சுற்றிலும் வனத்துறை சார்பில் அழகான ரம்மியமான காட்சிகள் முறையில் இயற்கை அழகு மிகுந்த பகுதியில் பறவைகள் சரணாலயம் மற்றும் ஊஞ்சல் தாலாட்டு உள்ளிட்டவைகள் பொருத்தப்பட்டிருப்பதால் இதில் ஏராளமான சிறுவர்கள் மகிழ்ந்து வருகின்றனர். ஊஞ்சலில் விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர். ஊட்டி, கொடைக்கானல் போல் மிகவும் குளிர்ச்சியான சூழ்நிலை அங்கு நிலவி வருவதால் இயற்கை அழகு மிஞ்சும் ரம்மியமான இந்த காட்சியை ஏராளமான பொதுமக்கள் தற்போது மகிழ்ந்து வருகின்றனர். மகன்